வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கை விதை. இந்த முருங்கை விதை என்னென்னா, உங்கள் வீட்டில் உங்கள் மரத்தில் காய்ச்ச காயில் முருங்கைக்காயிலேருந்து காஞ்ச முருங்கைக்காயிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். இது ஆண்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்காக இந்த வீடியோ. இதை எடுத்துகிட்டு நீங்கள் சுத்தமான பசு நெய்யை தேவையான அளவு விட்டு இதை வதக்கி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெய்லியும் நைட்டு 1 டம்ளர் பசும்பால் காய்ச்சி எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் இந்த பொடியை சேர்த்து தேவையான அளவு இனிப்பு சேர்த்து ஒரு 48 நாள் சாப்பிட்டிங்கன்னா, ஒரு மண்டலம் சாப்பிட்டிங்கன்னா ஆண்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்களுக்கும் நான் லாஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் முருங்கைப்பூ கிடச்சா கூட பசு நெய்யில் வதக்கி டேரெக்டாக சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி பாலில் வேக வச்சு கூட சாப்பிட்லாம். பாலில் இதை ஆற்றி குடிக்கணும். முருங்கை பூவாக இருந்துச்சுன்னா வேக வச்சு சாப்பிடணும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்